அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக சிறப்பான அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை அறிவித்துள்ளது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி 13/2/2026 அறிவிச்சுள்ளது. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஏற்கனவே டெட்டு பேப்பர் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனுடைய எக்ஸாம் ஜூலை 4-5 நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. எடிட் ஆப்ஷனும் இருக்குது. அதில் என்ன மிக முக்கியமான விஷயம்னா ஸ்பெஷல் டெட், இது டீச்சர்ஸ், ஒர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டுமே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து ஆசிரியரும் பதவி உயர்வு பெற பணியில் நீடிக்க தகுதி தேர்வு கட்டாயம் என சொல்லியிருந்த நிலையில் தற்போதுக்கான தேர்வை வெளியிட்டுள்ளது. அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் ஆசிரியர்களால் தேர்வை எழுதுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக இந்த தேர்வில் நமது ஆசிரியர் பெருமக்கள் எழுதி தேர்ச்சி பெற்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக தேர்வு பெற வேண்டும். அதற்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க, என்ன விரிவாக அடுத்தது வெளியேறும், எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ண வேண்டும், அது போன்ற தகவல்லாம் கொடுப்பாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த 4-5 ஜூலை 4-5 பிறகு நடக்கும். அதற்கு பிறகு தான் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். தேர்வு முடிவுக்கு பிறகு வெளிவந்த பிறகு கவுன்சிலிங் நடத்தும். அதனால் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டெட்டுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னு கிடையாது. ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை மிக முக்கியம். நம்மளால் முடியுமா அப்படிலாம் கிடையாது. நம்மளால் முடியும், எத்தனை வயசாக இருந்தாலும் நிச்சயம் முடியும். படித்ததெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நினைவில் வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப பாருங்கள். ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அதை திரும்ப பாருங்கள். இப்போலாம் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசி, எம்பிசி எல்லாம் 75 மார்க் எடுத்தால் போதும். எஸ்சி, எஸ்டிக்கு 60 மார்க் எடுத்தால் போதும். அப்படிங்கிற போது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 2 வகையான தேர்வுகள், அதாவது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்கலும் சயின்ஸும் வருது, சோசியல் சயின்ஸ் ஒன்று. அதாவது ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு சோசியல் சயின்ஸ் ஒன்று, சயின்ஸ் படித்தவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் ஒன்று. 2 வகையான டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இது. பேப்பர் 2ல் 2 வகையான இது இருக்குது. பேப்பர் 1ல் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி டெட்டோட தேர்ச்சி விகிதம் அதிகரித்து காணப்படுது. நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு படிப்போம். நம்மால் மட்டுமே முடியும். நம்ம நிச்சயம் பாஸ் பண்ணிடுவோம். அந்த அடிப்படையில் தன்னம்பிக்கையோடு படித்து இந்த டெட் தேர்வை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வருடைய அவருடைய சிறிய முயற்சியால் தான் தொடர்ச்சியாக மார்க் குறைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, உடனடியாக தேர்வு வைக்கக்கூடிய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, இது நமக்கான அரசு என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் நிரூபித்துள்ளார். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மனமகிழ்ச்சியோடு இந்த தேர்வினை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி நிச்சயம். அதனால் வாழ்த்துக்கள். நன்றி.